ஆதிதிராவிட மாணவ மாணவிகளின் விடுதிகளை சீரமைக்க போர்க்கால அடிப்படையில் சிறப்பு குழு அறிக்கை வேண்டும் என்று தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ், தற்பொழுது ஆதிதிராவிட விடுதிகளை சீரமைக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் வலியுறுத்தல் ஒன்றை விடுத்திருக்கிறார். இதுகுறித்தான விவரங்கள். மாணவர் விடுதிகளில் பல்வேறு சிக்கல்கள் இருப்பதாகவும் பல இன்னல்களுக்கு அவர்கள் ஆளாகி இருப்பதாக தகவல்கள் செய்திகள் எல்லாம் வெளியாகி இருந்தது. இதற்கு தான் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். மேலும் ஆதிதிராவிட நல விடுதியில் இருக்கக்கூடிய மாணவர் விடுதிகளை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்பது அவருடைய வேண்டுகோளாக இருக்கிறது. மேலும் 2021 மே மாதம் தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் தமிழகத்தில் தாழ்த்தப்பட்டோர் மீதான தாக்குதல்கள் அதிகரித்த வண்ணம் உள்ளன. குறிப்பாக நான் ஏற்கனவே ஆதிதிராவிடர் மாணவர் விடுதிகளில் தங்கியுள்ள ஏழை எளிய மாணவர்கள், ஆதிதிராவிட மாணவர்கள் அடிப்படை வசதியின்றி சொல்லன்னா துயரம் அனுபவித்து வருகிறார்கள் என்பதை பல இடங்களில் பட்டியலின மக்கள் வாழும் பகுதிகளில் அவர்களுக்கு எதிராக குற்ற செயல்கள் ஈடுபடுபவர்கள் மீது திமுக அரசு எந்த கடுமையான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தொடர்ச்சியாக கூறி வருகிறேன் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சமூக நீதி என்று வாய்க்கிலேயே பேசும் திமுக அரசில் தமிழகம் எங்கும் உள்ள ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் உள்ள சுமார் 1331 மாணவ மாணவியர் விடுதிகளில் சுமார் 82,500 பள்ளி மாணாக்கர்களும் சுமார் 16,500 கல்லூரி மாணாக்கர்களும் என 99,000 மாணவ மாணவியர் தங்கியுள்ளதாகவும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு விதிகளின்படி உணவுப்படி வழங்கப்படுவதாகவும் இது தவிர பண்டிகை காலங்களில் சிறப்பு உணவு வழங்க சிறப்பு நிதியும் சோப்பு, எண்ணெய் போன்ற தினசரி பயன்படுத்தும் பொருட்கள் வாங்குவதற்கு மாதம் ஒருமுறை பள்ளி மாணவருக்கு 100 ரூபாய், கல்லூரி மாணவருக்கு 150 ரூபாய் வழங்கப்படுவதாகவும் திமுக அரசு தெரிவித்துள்ளது என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஓட்டுக்காக நாங்கள் சிறுபான்மையினர் பாதுகாவலாக சமூக நீதியை காப்பதே எங்கள் உயிர் மூச்சு என்றெல்லாம் வாய்ஜாலம் காட்டும் திமுக சென்னை கோடம்பாக்கத்தில் ஆதிதிராவிடர் நலத்துறை சொந்தமான சொத்தை தன் கட்சி பத்திரிகை அலுவலமாக பற்றி சர்ச்சை இன்று வரை திமுகவில் தெளிவுபடுத்தப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் உடனடியாக தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு குழு அமைத்து ஆதிதிராவிடர் மாணவ மாணவிகளின் விடுதிகளை போர்க்கால அடிப்படையில் உணவு, சுகாதாரம் மற்றும் அடிப்படை வசதிகளை சீர் செய்து கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.